பொன்னி சீரியல் 4 எபிசோடில் பொன்னி எல்லாத்தையும் போட்ட சபதத்தில் எப்படி ஜெயிக்கிறது, இந்த பிரீத்தியை பற்றின விஷயங்களை எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுன்னு தெரியாமல் ரூமில் உட்காந்து ரொம்பவுமே தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப மயக்கமாக இருக்குது. இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நாம் ரொம்ப கெத்தாக பேசிட்டோம். அதை ஆதாரத்தோடு நிரூபிக்காமல் போய் சாப்பிட்றதுலாம் நல்லா இருக்காது. அதுவும் இந்த வீட்டில் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற ரொம்பவுமே வைராக்கியத்தோட பொன்னி உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் கீழே எல்லாருமே சமைச்சு வச்சுட்டு ஜெயா, பிரீத்தி, பவானி, சுந்தரம், அப்புறம் சந்திரசேகர்னு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. சக்தி அவருடைய ரூமில் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு ஜெயா, சரி எல்லாம் சாப்பிட்லாம், சக்தியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சக்தியை முதல்ல பிரீத்தி கூப்பிட்றாங்க. ஆனால் சக்தி வரவே இல்லை. அப்புறம் சந்திரசேகர் மேலே போகிறாரு. போயிட்டு சக்தியை கூப்பிட்றாரு. பாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல சக்தி ஒன்று, இல்லைப்பா எனக்கு சாப்பிட்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா நேற்றையும் சாப்பிடல, சாப்பிடுவான்னு சொல்லவும், இல்லைப்பா ஒரு பொண்ணு ஸ்டோர் ரூமில் உட்காந்துருக்கா, அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா, அவள் சாப்பிடாம நான் மட்டும் எப்படிப்பா சாப்பிட்றது, எனக்கு சாப்பிட்லாம் வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்ல, இல்லைப்பா அவள் புரிஞ்சுப்பா, அவள் சாப்பிடுவா, நீ சாப்பிடுவான்னு சொல்லவும், இல்லைப்பா அவள் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர்கிட்ட சக்தி ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சந்திரசேகரும் வேறு வழி இல்லாமல் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்ல, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா கத்துறாங்க. ஏன்னா பொன்னி சாப்பிட்லங்கிறதுக்காக சக்தி சாப்பிட மாட்டான், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எல்லாருமே பொன்னி பொன்னின்னு சொல்லி ரொம்ப தான் தூக்கி தலையில் வச்சு ஆடுறீங்க. அப்படி அவள் சாப்பிட்றாங்களா, சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்க, ஜெயா தேவையில்லாமல் பரிசம் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு சாப்பாடு வேணான்னா வெற்று அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் போயிடாரு. உடனே ஜெயா செம்மையாக கடுப்பாய் கத்துறாங்க. இந்த பொன்னியால் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தனக்கென்ன விருப்பத்தை செயல்பட்டுருக்காங்க. அது வரைக்குமே நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சக்தி நான் சொல்கிறது கேட்குறதில்ல, இவரும் நான் சொல்கிறது கேட்குறதில்ல. இந்த பொன்னியை முதல்ல ஒரு முடிவு பண்ணி வீட்டை விட்டு வெளில அமிச்சாதான் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பொன்னி பேசிகிட்ருக்கா. பொன்னியை பற்றி ஜெயா பேசிகிட்ருக்காங்க. அப்போதைக்கு பிரீத்திக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. சக்தி இப்போது சாப்பிடாமல் இருக்கான், அதுவும் பொன்னியால் தான் சாப்பிடாமல் இருக்கான். இப்போ மட்டும் நம்ம போயிட்டு சக்திக்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே சக்திக்கு நல்ல ஒரு அன்பு கிடைக்கும். அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, ஆண்டி நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ரொம்ப வேகமாக எழுந்திரிச்சு மாடிக்கு போகிறாங்க. போனால் சக்தி ரூமில் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போகிற பிரீத்தி, சக்தி அப்படின்னு கூப்பிட, வா பிரீத்தி அப்படின்னு சொல்கிற சக்தி. சக்தி சாப்பிட வரலையா நீனு அப்படின்னு கேட்குவோம். இல்லை பிரீத்தி எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லவும், இல்லை சக்தி எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லவும், சக்தி ஒன்று கேட்குறாரு, ஏன் பிரீத்தி உனக்கு ஏன் சாப்பிட வேணாங்கிற, நீ போய் சாப்பிடு போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும், இல்லை சக்தி நீ ஒரு மாதிரி இப்படி இருக்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது நான் மட்டும் இப்படி சாப்பிட முடியும், எனக்கும் வேணாம் அப்படின்னு பிரீத்தி சொல்ல, சக்தி ஒன்று, பிரீத்தி நான் ஏற்கனவே மூட் அவுட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் பிரீத்தி எனக்காக இப்படி பண்ணுற நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, இல்லை சக்தி உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, இந்த பொன்னி பண்ண வேலை தான் உனக்கு இப்போது மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு, அதனால் நீ சாப்பிடாமல் இருக்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு நீ சாப்பிடாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சக்தி சாப்பிட முடியும்? இதே நான் மட்டும் உனக்கு ஒரு லவராகவோ இல்லை மனைவியாகவோ இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போல்லாம் உன்னை சாப்பிட விடாமலாம் பிரச்சனைப்படுத்த மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன் சக்தி. ஆனால் இந்த பொன்னி என்னடான்னா போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒன்றையும் சாப்பிட விடாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கா. அதை நினைக்கும் போது தாங்க சக்தி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஆரம்பத்தில் சொல்லுவல, கஷ்டமான நேரத்தில் நீ மட்டும் என் கூட இருந்தனா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் பிரீத்தி, கஷ்டம்லாம் மறைஞ்சிடும்னு சொல்லுவல, அதனால தான் சக்தி நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு பிரீத்தி ரொம்பவுமே மாதிரி உருகிற மாதிரி பேசுகிறாங்க. சக்திக்கு அப்போ தான் புரியுது, ஒருவேளை பொன்னி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமா? அப்போது பொன்னி பிரீத்தி பண்ண எதையோ பார்த்துருக்கா, அதனால தான் பொன்னி பிரீத்தி மேலே இந்த அளவுக்கு இது சொன்னான். அதோட பிரீத்தி மேலே பொன்னி இந்தளவுக்கு கோபமாகவும் இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி தான் பிரீத்தி இப்போ பேசுகிறா. பிரீத்தியோடைய பேச்சு சரியில்லையே அப்படின்னு சக்தி யோசிக்கிறாங்க. பிரீத்தி ஒன்று சக்தியோட கையை பிடிச்சி, சக்தி ஃபீல் பண்ண சக்தி, நான் இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கை பிடிச்சதுலேயே சக்திக்கு தெரியுது, இவள் ஃப்ரெண்டாக நம்மள்கிட்ட பேசலை, இவள் வேறு அர்த்தத்தை தான் பேசுகிறா. அப்போது அதுக்காக தான் இந்த வீட்டில் வந்திருப்பாளா? அப்போது ஏதோ ஒன்று பெருசாக பண்ணியிருக்கா. அதை பொன்னி பார்த்தனால தான் அன்றைக்கி பிரீத்தியை பற்றி பொன்னி அந்தளவுக்கு கொந்தளிச்சு பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி சக்திக்கு புரியுது. சரி பிரீத்தி, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல பிரீத்திக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவ்வளோ நானும் பேசணும், சக்தி கொஞ்சமாச்சும் மனசு மாறுவான்னு பார்த்தா தனியாக விடுன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி பிரீத்தி இருக்க,
பிரீத்தி போ, வெளில போ, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரீத்தி வேறு வழி இல்லாமல் ஏஞ்சி போகிறாங்க. சக்திக்கு இங்கே பெரிய குழப்பமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து கரெக்டாக சண்முகம் வராரு. சண்முகம் வந்தோடனே, சக்தி என்னப்பா பண்ணுற, சாப்பிட வரலையா நீன்னு கேட்க, இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம். இங்கே பாருப்பா, நீ இப்போது பொன்னி சாப்பிடாதனால நீ சாப்பிடாம இருக்க, நீ சாப்பிடலன்னு உங்கள் அப்பா சாப்பிடாம இருக்காங்க. இப்படி ஆளுக்கு ஆள் அவங்கவுங்களுக்காக சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா கெட்டு பார்க்க போகிறது உன்னுடைய உடம்பு தான். பொன்னி சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று அந்த பிரீத்தி மேலே இருக்கிற கோபம், இன்னொன்று நீ சப்போர்ட் பண்ணலையேங்கிற கோபம். அப்போ சக்தி சொல்கிறாரு, இல்லை அன்றைக்கி ஆளுக்கு ஆள் ஒன்றுன்னு சொல்லவும் எனக்கு யார் பக்கம் பேசுறதுன்னே தெரியலை, அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன். அதுக்காக பொன்னி தப்பு பண்ணிட்டான்லாம் அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்ல, அது எனக்கு புரியுது. ஆனால் பொன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன கோபமாக இருக்கும், நம்ம சொல்லி இவர் கேட்கலையே அப்படின்ற ஒரே ஒரு கோபம் மட்டும்தான். நீ இப்போது பொன்னியை பேச வைக்கணும், பொன்னி சாப்பிடணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அதுக்கு பொன்னி ஒன்று நம்பணும். அதுக்கு பொன்னி நம்புகிற மாதிரி நீ எதனா பண்ணணும். இப்போ பொன்னி போடுற சபதம் இருக்குல்ல, அந்த சபதம் என்ன, பிரீத்தியை பற்றின விஷயங்களை எல்லாருக்கும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொன்னி எப்படி நிரூபிக்க போகிறான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நீ பொன்னிக்கு பக்கபலமாக இரு. ஏன் பொன்னி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பொன்னிக்காக நீ அந்த விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி பொன்னிக்கிட்ட கொடுக்கலாம். அது பொன்னிக்கு உன் மேலே இருக்கிற மரியாதையும் அன்பையும் அதிகப்படுத்தும். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணாலும் சக்தி பொன்னிக்கு உன் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனே சக்திக்கு அப்போ தான் புரியுது. கரெக்ட் தான், நான் பண்ண தப்பை நான் தான் சரி பண்ணணும். நான் மட்டும் அன்றைக்கி பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா இன்றைக்கி பொன்னி என் கூட பக்கத்தில் உட்காந்துருப்பா. நான் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி பேசினால தான் பொன்னி இப்போது ஸ்டோர் ரூமில் போய் சாப்பிடாம இருக்கா. கண்டிப்பாக அதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சக்தி யோசிக்கிறாரு. அப்புறமா சண்முகம் போயிடுறாங்க. சக்தி அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, பொன்னியை இப்போது போட்டு சபதத்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா பிரீத்தி யார், பிரீத்தி எப்படி உள்ளே வந்தா, பிரீத்தியுடைய கல்யாணம் நின்னதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பா எங்கே போனாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்மளால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் பொன்னியை பழையபடி நம்ம பொண்டாட்டியாக மாற்ற முடியும். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற சக்தி முடிவு பண்ணிவிட்டு பொன்னியை பார்க்கலான்னு ஸ்டோர் ரூமுக்கு போகிறாரு. பொன்னி ரொம்பவே மயக்கத்தில் இருக்காங்க. பொன்னிகிட்ட போய் சக்தி பேசுகிறாரு, பொன்னி நான் பண்ண தப்பு தான், அன்றைக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதது ரொம்ப தப்பு. ஆனால் அதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விட போகிறது இல்லை. நானே கண்டுபிடிக்கிறேன் உண்மை என்னான்ட்டு. எனக்காக ஒன்று மட்டும் நீ பண்ணு போதும். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ போட்ட சபதத்தில் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஆனால் அதுக்கு கைமாறா நீ இப்போது எனக்காக சாப்பிடு, அது மட்டும் போதும்னு சொல்கிறாரு சக்தி. பொன்னி அதுக்கு எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, ஏன் பொன்னி இப்படி பண்ணுற, இந்த வீட்டில் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன புரியுது, அதுக்காக என்ன நீ காசு கொடுத்துரு சாப்பிட்றதுக்கு, வேலை முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சக்தி எவ்வளவோ சொல்கிறாரு. இல்லை அப்படின்னா நான் போய் கடையில் வாங்கிட்டு உனக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்க, பொன்னி வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிறாரு. உடனே பொன்னியை கீழே அழைச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணுற சக்தி. சரின்னு சொல்லிட்டு பொன்னியை கீழே அழைச்சி போகிறதுக்கு பொறுமையாக கைத்தங்களாக பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது பொன்னி திடீர்னு தடுமாறி மயங்கி விழுறாங்க. அதை சக்தி அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே பொன்னியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கிளம்புறாரு. அதை கீழேருந்து பார்க்குற ஜெயா, பவானி, பிரீத்தின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இந்த பொன்னியால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு சக்தி பிரிஞ்சுவான்னு பார்த்தா அந்த பொன்னி மேலே இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவன் மேலே போய் உட்காந்து பேசணும், எப்படியாவது பொன்னியை வெறுக்க வைக்கணும்னு நினச்சா இப்போது பொன்னியை தூக்கிட்டு சக்தி இவ்வளோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறானே, இவங்களை பிரிக்கவே முடியாதா, அப்போது நான் நினச்சது எல்லாமே கனவாக போயிடுமா, எப்படியாவது இந்த பிரச்சனையை பெருசாக்கி பொன்னியை வீட்டை விட்டு வெளியே அமுச்சிட்டு நாம் சக்தி கூட ஒன்று சேர்ந்துலாம் ட்ரை பண்ணால் அது நடக்காதா அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி அப்படியே அதிர்ச்சியில் உடஞ்சி போய் பிரீத்தி பார்த்துட்ருக்காங்க.